الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد. وعن عائشة رضي الله عنها أنها قالت للنبي صلى الله عليه وسلم: هل أتى عليك يوم كان أشد من يوم أحد؟ قال: لقد لقيت من قومك وكان أشد ما لقيت منهم يوم العقبة إذ عرضت نفسي على ابن عبد يا ليل بن عبد الكلال فلم يجبني إلى ما أردت فانطلقت وأنا مهموم على وجهي إلى آخر الحديث. فقال النبي صلى الله عليه وسلم: بل أرجو أن يخرج الله من أصلابكم من يعبد الله وحده لا يشرك به شيئا. متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் அடியார்கள் நாம் தொடர்ச்சியாக மன்னித்தல், அறிவியல்களை புறக்கணித்தல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: நான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், உஹது போரில் ஏற்பட்ட கடுமையான நிலை போன்று வேறு ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா என்று நான் கேட்டேன். நம் அனைவரும் அறிவோம், உஹதுடைய போர் என்பது இஸ்லாத்துடைய இரண்டாவது போராக இருந்தது. ஹிஜ்ரி மூன்றாம் ஹிஜ்ரியில் ஏற்பட்ட இந்த போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவருடைய பற்கள் உடைந்தன, மிக கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் என்ற விஷயங்கள். இந்த நாளை விட வேறு ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்ததா அல்லாஹ்வுடைய தூதரே என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். அந்த தாயிஃபுடைய நகரத்துக்கு சென்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது, அழைப்பு பணி செய்யும் பொழுது ஏற்பட்ட சிரமங்களும் ஏற்பட்ட இன்னங்களும் ஏற்பட்டவர்களுக்கு காயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள். நாம் அனைவரும் அறிவோம், அல்லாஹ் அக்பர், அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லால் எறிந்து அவர்களுடைய உடல் முழுவதும் காயத்தை ஏற்படுத்தி இரத்தம் கசிந்து உடைய காலணியில் சேர்ந்து விட்டது. அந்த காலணியை கலற்றுவதற்கும் மிக சிரமமான நிலை இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த நீண்ட விஷயங்களை பதிவு செய்கின்றார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர், அந்த மலையுடைய வானவரை கொண்டு வந்தார்கள். அந்த மலை வானவர், அல்லாஹு தஆலா என்னை உங்களுடைய பேச்சை, உங்களுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அனுப்பியிருக்கின்றான். நீங்கள் ஒரே ஒரு கட்டளையிடுங்கள், இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த தாயிஃப் நகரத்தை நான் சின்ன பின்னமாக ஆக்கி விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்தில் மிக சிறந்த ஒரு ஆதரவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நிச்சயமாக இந்த சமுதாயத்திலிருந்து, இந்த ஊர் மக்களிலிருந்து அல்லாஹு தஆலா அவருடைய வாரிசுகளை, சந்ததிகளை கொண்டு அவன் எழுப்புவான். அவர்கள் அல்லாஹை மட்டுமே வணங்குவார்கள், வேறு யாருக்கும் இணை கற்பிக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்காவை கைப்பற்ற பிறகு, மக்கா வெற்றி பெற்ற பிறகு ஒட்டுமொத்த அந்த மக்கா சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதில் தாயிஃபுடைய மக்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு கொண்டார்களோ அப்படியே தான் அங்கும் ஏற்பட்டது. அந்த தாயிஃபுடைய நகரத்தில் மற்றும் ஊரில் இருந்துதான் சுப்ஹானல்லாஹ் இந்தியாவுக்கு சிந்த் என்ற இடத்திற்கு முஹம்மது பின் காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். ராஜா தாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன், அந்த அரசன் தன்னுடைய மக்களுக்கே அவன் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 93 96 வரை இந்த சம்பவம் ஏற்பட்டன. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் தன்னுடைய மருமகனாக இருந்த முஹம்மது பின் காசிம் ரஹிமஹுல்லாவை அனுப்பி, பிறகு அங்கு சிந்து கைப்பற்றப்பட்ட பிறகு அங்கு இஸ்லாத்தை, சுப்ஹானல்லாஹ், மக்கள் அதை இவருடைய ஒழுக்கங்களையும் இவருடைய நற்குணங்களையும் பார்த்து மக்கள் அங்கு இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக சுப்ஹானல்லாஹ், இங்கு கண்ணியத்துக்குரியவர்களே,
இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறியக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏற்பட்ட இன்னல்களும் ஏற்பட்ட சிரமங்களும் இது அனைத்துமே அல்லாஹுடைய பாதையில் ஏற்பட்டன. அனைத்திலுமே என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகிப்பு தன்மையை மேற்கொண்டார்கள். சபருடன் இந்த விஷயத்தை மேற்கொண்டதுனால அவர்களுக்கு அதனுடைய பலன் அல்லாஹு தஆலா உலகத்திலே காண்பித்தான். அந்த நாளில் அவர் ஒரே ஒரு பத்துவா செய்திருந்தார், அந்த தாயிஃபுடைய மக்கள் அழிந்து இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அந்த நபி அவர்களுக்காக துவா செய்கின்றார்கள். அந்த துவாவின் காரணமாக, அந்த ஆதரவு வைத்த காரணமாக அல்லாஹு தஆலாவும் அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தின் வாக்கியத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, மக்காவிலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு முன்னால் சஜ்தா செய்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, மக்காவுடைய சில காஃபிர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒட்டகத்துடைய குடலை, ஒரு பிரபலியமான ஒரு கோத்திரத்தின் ஒட்டகத்துடைய குடலை, அழிந்த குடலை அதை கொண்டு வந்து, பெருங்குடலை அவர்கள் 2-3 பேர் சுமந்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகில் வைத்து விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துக்க முடியல, சஜ்தாவுடைய நிலையிலே இருந்தார்கள். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரைந்து வந்து அதை அகற்றி, அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனை நீங்கள் இப்படி சிரமத்தை படுத்துகின்றீர்களே என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அந்த குறைஷியர்களுக்கு எதிராக அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா செய்தார்கள். இங்கு குறிப்பாக இந்த ஏற்பட்ட சம்பவம் எல்லாது இருக்கக்கூடிய இதில் நாம் பெறக்கூடிய படிப்பின் என்பது, நம்முடைய வாழ்க்கையிலும் சிரமங்கள், துன்பங்கள், சச்சரவுகள் என்று இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மனிதர்களுடைய தரப்பில் வரக்கூடிய சிரமத்தை நாம தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும், சபராக மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹுக்காக நமக்கு ஒரு சிரமம் அல்லது அல்லாஹுடைய பாதையில் நமக்கு ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது, அது மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது வரக்கூடிய இன்னல்களாக இருக்கட்டும், அதை அமல்படுத்தும் பொழுது உணரக்கூடிய கஷ்டமாக இருக்கட்டும், அல்லது மக்கள் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அனைத்திலுமே நாம் அல்லாஹுடைய பாதையில் நமக்கு ஒரு சிரமம், ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அதில் நாம் பொறுமையை மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய தீர்வு மிக விரைவாக இருக்கும், அதனுடைய முடிவு காலம் மிக விரைவாக இருக்கும். அதனால்தான் இன்னன் நஸ்ரா மஅஸ் ஸப்ர் வ இன்னல் ஃபரஜ மஅல் கர்ப் வ இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய உதவி அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பு எங்கிருந்து வரும் என்றால் சபரை கொண்டுதான், பொறுமையுடன் இருந்தால்தான். அதே போல அல்லாஹு தஆலா ஒரு சிரமத்தை அதை அந்த சிரமத்தை இருந்து விடுவிப்பது என்பது, சிரமத்திற்கு பிறகுதான் அங்கு நமக்கு ஒரு விடிய காலம் ஏற்படும். கஷ்டம் வந்த பிறகு எவ்வளவு கஷ்டம் மிக கடுமையாக இருக்குமோ அதற்கு பிறகு அதனுடைய விளைவுகள் அல்லது அதனுடைய அதிலிருந்து விடை பெறக்கூடிய அந்த காலம் மிக நெருக்கமாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சிரமங்களை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹுக்காக நாம் சபர் செய்து கொண்டு இதில் நாம் அல்லாஹ்விடம் நாம் கூலி தேடக்கூடியவர்களாக ஆக வேண்டும், சபருடன் மேற்கொள்ள வேண்டும். அதே போல அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய செயலினால் நாம் அதற்கு எதிராக ரியாக்ஷன் நாம் காட்டும் பொழுது பாதிப்பு நமக்கு தான் இங்கே ஏற்படும். மக்கால பாருங்க, தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக அவர்களுக்கு சிரமம் கொடுத்தவர் யார் என்றால் அனைவரும் என்ன அறிவில்லாதவர்களாக தான் இருந்தார். அதே போல மக்காவுடைய காஃபிர்களும் என்ன செய்தார்கள், அறிவில்லாமல் அவர்கள் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையுடன் மேற்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா நம்ம இந்த ஹதீஸின் மூலமாக இந்த பெற்ற பாடங்களை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை கொடுப்பானாக. அதே போல விஷயங்களை நாம் பொறுமையுடன் மேற்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.